ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி நான் பூரி பண்ண போகிறேன். பூரிக்கு ஒரு சீக்ரெட் இருக்குது. கொஞ்சம் ரவையை தண்ணியில் ஊற வச்சிங்கன்னா எண்ணெய் ரொம்ப குடிக்காது, பூரி நல்லா உப்பலாக வரும். போதும், ஒரு 3 ஸ்பூன் இல்லை 4 ஸ்பூன் போதும். ஒரு 5 மினிட்ஸ் ஊறினா போதும். மாவு உப்பு போட்டு எப்பயும் போல் பிணையும் போது இதையும் போட்டு பிணைஞ்சு வச்சுக்கோங்க. இப்படி நம்ம செஞ்சோம்னா பூரி நல்லா உப்பலாக வரும், எண்ணெய் ரொம்ப குடிக்காது. பாத்திரத்தில் நான் கோதுமை மாவு 3 கரண்டி போட்டிருக்கிறேன். தேவையான அளவு உப்பு, இருக்கிற ரவை இருக்குல்ல அது இதில் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி அரைச்சி ஊற்றிக்கோங்க. இப்போ மாவு நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கோங்க. நல்லா பிணைஞ்சு வச்சுருக்கிறேன். வேணுன்னா கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணி கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் ஊற வச்சுருங்க. இப்படியே உருண்டை பிடிச்சி வச்சுருக்கிறேன். இது லைட்டாக எண்ணெய் போட்டு தேய்ச்சி அடுப்பில் சுட்டு எடுக்க வேண்டியது.